நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியினுடைய எம்பி மக்கள் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு, அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான தொகுதி தான் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைகிறார். வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் இணைகிறார். இருவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எந்த தொகுதியை பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்க்கலாம். தமிழகத்தில் வெயில் தாக்கம் அதிகம் இருக்கும் பகுதியான வேலூர் மக்களவை தொகுதி குறித்து தான் இன்று பார்த்து இருக்கிறோம். வேலூர் தொகுதியில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி 5 முறை வென்றிருக்கிறது. திமுக 3 முறை வெற்றி பெற்ற இத்தொகுதியில் அதிமுக, பாமக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தலா 2 முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. கோட்டைக்கு பெயர் போன வேலூர் சட்டமன்ற தொகுதி, பிரியாணிக்கு பெயர் போன ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி, காமராஜர் முதன்முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி, தொழிலாளர் துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் வெற்றி பெற்ற வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி, 2008 தொகுதி மறுசீரமைப்பில் உருவான கீழ வைத்தியனான் குப்பம் சட்டமன்ற தொகுதி, யானையை வேளாண்மைக்கு பயன்படுத்தி ஆணைக்கட்டு என்ற பெயரில் தெரிந்த அணைக்கட்டு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய வேலூர் மக்களவை தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 13,05,866 ஆகும். ஆனால் கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 9,73,905 ஆகிறது. ஆனால் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 9,73,905 என கூறப்படுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தாலும் 2 உறுப்பினர்கள் அமமுகவில் இருக்கின்றனர். இப்போதைய நிலையில் எதிர்வரும் தேர்தலில் கடுமையான போட்டி நிலவலாம் என்று கருதப்படுகிறது. இன்றைய பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியில் வேலூர் மக்களவை தொகுதி பற்றி தான் எடுத்து அலச இருக்கிறோம். வேலூர் தொகுதியினுடைய எம்பிஆர், அவர் பற்றிய விவரங்களை இவர்தான் எம்பி பகுதியில் பார்க்கலாம். வேலூர் தொகுதியின் 2வது அதிமுக உறுப்பினரான செங்குட்டுவன் 1956ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதியன்று பிறந்தவர். சென்னை சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தபோதே அதிமுகவில் இணைந்த செங்குட்டுவன் அதிமுக ஆட்சிக் காலங்களில் அரசு வழக்கறிஞராக செயல்பட்டிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரையில் வேலூர் மாவட்ட அரசு பிளீடராக செயல்பட்ட அவர் 2011ஆம் ஆண்டு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்ததை அடுத்து தனது அரசு வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்தார் செங்குட்டுவன். 2014 தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகத்தை 55,393 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய செங்குட்டுவன் மக்களவைக்கு தேர்வானார். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது அவருக்கு சிக்கலாக அமையலாம். வேலூர் மக்களவை தொகுதி பற்றி தான் அலச இருக்கிறோம். வேலூர் மக்களவை தொகுதியினுடைய எம்பி திரு செங்குட்டுவனுடைய நடவடிக்கைகளுக்கு மக்கள் எவ்வளவு மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மதிப்பெண்களையும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், வேலூர் தொகுதி அதிமுகவிற்கு பலம் கொஞ்சம் குறைந்த தொகுதி. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள், பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டணி கணக்குகளினுடைய அடிப்படையில் இந்த வேலூர் தொகுதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கப்படும்? வேலூர் தொகுதிங்கிறது அடிப்படையில் ஒரு கலவையான ஒரு தொகுதி. அந்த கலவைனா நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தாலும் சரி, அதனுடைய டீமோகிராஃபின்னு பார்த்தாலும் சரி, அதை தாண்டி தொழில்னு பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அதாவது இந்த ஒரு விஷயந்தான் இந்த என்டையர் தொகுதியுமே செறிந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்காது. எல்லாமே பரவலாக கலந்துருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் டீமோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வன்னியர் ஒரு பக்கம் செல்வாக்காக இருந்தால் முதலியார்களும் செல்வாக்காக இருப்பாங்க. அதே அளவுக்கு முஸ்லீம்ஸும் அங்கே இருப்பாங்க, சிறுபான்மையினும் இருப்பாங்க. எல்லாம் இப்போ சிறுபான்மை அதிகம்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை அப்துல் சமத் அவர் சுயேட்சைன்னே ஜெயிச்சிருக்காரு. அதே நேரத்தில் முதலியார்களும் ஜெயிச்சிருப்பாங்க, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த விதமான ஒரு கலவை உண்டு. பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆரம்பத்தில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, திமுக ஜெயிச்சிருக்கு, அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி 2 தடவை ஜெயிச்சிருக்கு, 2 தடவை இந்திய முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்கு. இப்படியெல்லாம் அது இருக்குது. அதே போல் நீங்கள் தொழில்னு பார்த்துட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் விவசாயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் நகர்ப்புறத்தில் நிறைய தொழில்கள் உண்டு.
அதில் அந்த தொழிலில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தோல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரியான தொழில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எஜுகேஷன், பெரிய பெரிய எஜுகேஷன் சென்டர்ஸும் இங்கே இருக்கும். அதே போல் மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் மிகப்பெரிய ஸ்தாபனங்களும் இங்கே இருக்கும். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கலவையான ஒரு தொகுதி. இந்த இடத்துல கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் வருது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுக தன்னுடைய கூட்டணியை இன்னும் இறுதி செய்யலை, தோழமை கட்சின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக கட்டமைக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ அதிமுக அதோட பாட்டாளி மக்கள் கட்சியும் சேருது, அதோட பிஜேபி அலையன்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். அப்போது அது வந்து திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய கூட்டணியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த அதிமுக எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை, எப்படிப்பட்ட கூட்டணியை அதை அமைக்கும் என்பதை பொறுத்து இதனுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். இதில் வந்து அதிமுக பலம் குன்றிய தொகுதிங்கிற மாதிரியா நீங்கள் ஒரு கடந்த தேர்தல் வரலாறுகளை பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஜெயித்து வந்தவங்கள அதிகளவு அதிமுகவிலிருந்து வந்த இரண்டாவது எம்பி தான் அவர். ஸோ இப்போ மேற்கு மண்டலம் அப்படின்னா அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்றாங்களே, ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படி பார்த்தா திமுக மொத்தம் 3 தடவை தானே ஜெயிச்சு. இப்போ திமுக வலு குறைந்தது சொல்லிட முடியுமா? எத்தனையோ ஒரு 17 அந்த மொத்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 நடந்திருக்கு. 17 திமுக 3 தடவை தான் ஜெயிச்சிருக்கு. திமுக கிடையில ஒரு தடவைங்கிறத வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா அந்த அதை வச்சு திமுக என்ன அசஸ் பண்ணுவீங்க? அல்ல, அதிமுக பொறுத்தவரை பலவீனம் நம்ம சொல்லக்கூடியது, இதுக்கு உட்பட்ட அசம்பிளி தொகுதிகளில் 2 தொகுதி வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு உண்டாங்க. அந்த இடத்துல வந்து டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அடிப்படையில் மட்டும் அதிமுக பலவீனம் ஆகிருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த எலெக்ஷன் வருவதற்குள்ளேயே பல மெர்ஜர் ப்ரோக்ராம் இருக்கலாம், பலவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போ அசஸ் பண்ணிட முடியாது. ஆனால் இந்த வெற்றி தோல்வியை வந்து கூட்டணி தீர்மானி. அந்த கூட்டணி கணக்கெல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். திரு வெங்கடேஷ், தொழில் நகரமாக வளர்ந்து வரக்கூடிய அதிகளவு தொழில் நகரமாக இருக்கிறது வேலூர். அப்படி பார்த்தா கடந்த காலங்களில் ஒரு எம்பியாக இவருடைய செயல்பாடு வேலூரில் எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்காளர்கள்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. இல்லை சார், நீங்கள் 2014 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். நீங்கள் அந்த தேர்தலில் வந்து மிக தெளிவாக இது மோடியா லேடியான்ற ஒரு பிரச்சாரத்தில் அன்னைக்கு வந்து 37 தொகுதிகளையும் வந்து அதிமுகவால் வெற்றி பெற முடிந்தது. அன்றைக்கு கூட இருந்த அதாவது அந்த அதிமுக போட்ட வேட்பாளர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த அம்மாவுடைய ஒரு மிகப்பெரிய சரிஸ்மாவில் வெற்றி பெற்று வந்தார்கள். இப்போ அவங்க யாருமே என்ன வகையிலும் தனிப்பட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய அந்த தொகுதியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்தவர்கள், அதனால் வந்து புகழ்பெற்றவர்கள், அல்லது அந்த நாள் அவங்களுக்கு பெரிய ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. உண்மையிலே வந்து அந்தந்த தொகுதிகளுக்கு ஜெயலலிதா அம்மையார் யாரெல்லாம் நிறுத்தினாங்களோ அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சார பலத்தினாலும் அதிமுகவினுடைய ஒரு வாக்கு பலத்தினாலும் அவர்கள் வந்து வெற்றி பெற வைத்தார்கள். அந்த அளவில் தான் நீங்கள் திரு செங்குட்டுவன் அவர்களுடைய வெற்றியை நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு வேட்பாளரான ஏசி சண்முகம் உண்மையிலே நீங்கள் அவர் 3,22,000 வாக்குகள் வெற்றிருக்கிறார். ஆனால் அவரை வந்து அந்த பகுதிகளில் மிகவும் ஒரு பலமான ஒரு வேட்பாளர். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரையே நீங்கள் வந்து அதிமுக உன்னுடைய வேட்பாளரால் வெற்றி பெற முடிந்ததுங்கிறது ஒரு பெரிய முக்கியமான சரித்திரம். அதுக்கான பதில் தான் நீங்கள் தொடக்கத்தில் சொல்லிட்டீங்க. நாடு முழுக்க மோடி அலை அடிச்சுன்னா தமிழகத்தில் மட்டும் லேடி அலை தான், லேடி அலை அடிச்சது. ஸோ இதனுடைய ஒரு பலனை தான் வந்து திரு செங்குட்டுவன் அவர்கள் அன்றைக்கு நீங்கள் பெற்றார். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய செயல்பாடு என்பது நாடாளுமன்ற செயல்பாடாகட்டும் அல்லது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொகுதிக்குட்பட்ட செயல்பாடுகளாகட்டும் இதையெல்லாம் கண்காணித்து கேள்வி கேட்டு என்ன செய்தீர்கள் என்ன செய்யவில்லை என்பதையெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்பதற்கான ஒரு சூழ்நிலையில் முதல் 2.5 ஆண்டுகளே அந்தம்மா இல்லை. அந்தம்மா வந்து உடனே தேர்தலுக்கு அப்புறம் உடனே வந்து இது தகுதி நீக்கம் வந்தது, நீங்கள் திருப்பி எலெக்ஷன் வந்தது, திருப்பியும் அந்தம்மா ஜெயிச்சு வந்து 2016 ஜெயிச்சு வந்த பிற்பாடு உடனடியாக அவர்களுக்கு வந்து ஒரு 4 மாதங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக அவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டார்கள். உண்மையிலேயே எந்தவிதமான ஒரு வழிகாட்டுதலுமே நிச்சயமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைமையிலிருந்து கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது உண்மையாக அவங்களுடைய ஒரு நாடாளுமன்ற எம்பிக்களுடைய ஒரு பங்களிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களை வழிநடத்தி நெறிப்படுத்தி அல்லது செயல்படுத்த வைத்திருக்க வேண்டிய தலைமை அன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் ஒட்டித்தான் நீங்க பார்க்க கரிஷ்மானால தான் அறிவித்த வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்க முடியும் ஒரு தலைமை. ஆனா அவங்க என்னென்னவெல்லாம் செய்யணும் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் வழிமுறைப்படுத்தலாம். ஆனா அவங்க அதனால முடியாது இருக்கக்கூடிய சூழல்ல அதை இவங்களே இண்டிவிஜுவலா செய்திருக்க வேண்டுமா? நிச்சயமா அதுதான் நான் சொல்றேன். அதாவது நீங்கள் வேட்பாளராக வந்து ஜெயித்து அந்த இடத்துல நீங்க எம்பி ஆன பிற்பாடு
உங்களுடைய செயல்பாடுகள் தன்னிச்சையாகவே இருந்திருக்க வேண்டும். யாருடைய ஒரு ஆலோசனை இல்லாமலும் அல்லது அன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேவைகளை ஒட்டியும் நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து தலைமையிலேருந்து ஒரு சில கொறடா உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிரசிடென்ட் தேர்தலையோ இல்லை துணை பிரசிடென்ட் தேர்தலையோ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த கொறடா உத்தரவு மாதிரி தலைமையிலேருந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எல்லா செயல்பாடுகள்லையும் நீங்கள் வந்து உங்களுடைய தொகுதியை முன்னிலைப்படுத்தி நீங்கள் தான் செயல்பட்டிருக்கணும். அந்த செயல்பாடுகள் செயல்பட்டு இருக்கிறாரா, அதற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியாக எவ்வளவு அட்டெண்டன்ஸ் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் எம்பி செங்குட்டுவன் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு விவரங்களை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் வருகை பதிவினுடைய அடிப்படையில் வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவன் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாருங்கிற விவரங்களை பார்க்க இருக்கிறோம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 7 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாரு எம்பி செங்குட்டுவன். வருகை பதிவினுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு. அவர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்ட நாட்களுடைய சதவிகிதத்தை பார்த்துட்டோம்னா 79% நாட்கள் தான் அவர் கலந்து கொண்டிருக்கிறாரு. அது மாநில சராசரியோடு அது ஒத்து போகிறது. அடுத்ததாக தமிழகத்திற்காக ஒலித்த குரலினுடைய அடிப்படையில் எம்பி செங்குட்டுவன் எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம். வேலூர் தொகுதியிலிருந்து எம்பியாக அவர் வந்து டெல்லிக்கு போயிருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக அவர் எவ்வளவு குரல் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15ற்கு வெறும் 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார் வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவன். தமிழகத்திற்காக ஒலித்த குரலினுடைய அடிப்படையில் எம்பி செங்குட்டுவன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15ற்கு வெறும் 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த எம்பியாக அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அதற்கான மதிப்பீடுகள் என்ன விவரங்களை பார்க்கலாம். வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவன் நாடாளுமன்ற செயல்பாடுகளுடைய அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாருங்கிற விவரங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் 10ற்கு 3 மதிப்பெண்கள் மட்டுமே நாடாளுமன்ற செயல்பாடுகளுடைய அடிப்படையில் வாங்கியிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 காரணங்களுடைய அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது அவர் கலந்து கொண்ட விவாதங்கள் எவ்வளவு அப்படின்னா வெறும் 38 விவாதங்களில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறாரு. அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 493 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய தொகுதி மக்களுக்காக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கை 493 கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தனிநபர் மசோதா அப்படின்னு பார்த்து கொண்டோம்னா தமிழகத்திலிருந்து சென்று இருக்கக்கூடிய எந்த எம்பிக்களுமே தனிநபர் மசோதாக்களை கொண்டு வரல. அந்த வகையில் எம்பி செங்குட்டுவனும் தனிநபர் மசோதாவை கொண்டு வரல. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்களை பார்க்கலாம். வேலூர் தொகுதியினுடைய எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட திரு செங்குட்டுவன் எவ்வளவு மதிப்பெண்களை தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். தனக்கு வாக்களித்த மக்களை சந்திக்கிறதுக்காக எவ்வளவு முறை அவர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் அளித்திருந்தாரு அப்படிங்கிற விவரங்களை மக்கள்கிட்ட கேள்வியாக முன்வைத்திருந்தோம். அதற்கு மக்களே பதிலளித்திருக்கிறாங்க. என்ன சொன்னார் எம்பி பகுதியில் பார்க்கலாம். வரும் பொழுது என்ன சொன்னார், நான் இங்கே மட்டும் எம்பியாக ஆகிட்டேன்னா நான் எந்த விதமான ஊழல் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள், குறிப்பாக காவிரி தண்ணிக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, அதை நான் தீர்த்துருவேன். ஆம்பூரில் ஒரு தோல் தொழிற்சாலைகளுக்கான பிரச்சனை, இந்த கழிவுநீர் பிரச்சனை, இதை தீர்த்துருவேன். விவசாயிகளுக்கான என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய பிரச்சனை நான் தீர்த்துருவேன். இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாலிடெக்னிக் இல்லை, ஐடிஐ இல்லை, அதையெல்லாம் நான் கொண்டு வந்துடுவேன். இப்படியெல்லாம் பெரிய பெரிய கோட்டைகளாக கட்டினார். என்னுடைய நிதி, பாராளுமன்ற வளர்ச்சி நிதியை எந்த விதமான ஊழலுக்கும் இடமில்லாமல் ஸ்ட்ரைட்டாக செஞ்சு தருவேன், இப்படியெல்லாம் சொன்னாருங்க. ஆனால் அவர் சொன்னதில் ஒன்று கூட அவர் செய்யவே இல்லை. வெற்றி பெற்றேன்னு சொன்னால் நிறைய இந்த தொகுதிக்காக நான் செய்வேன். குறிப்பாக ஆம்பூரில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் பாலாறு ரொம்ப முக்கியம். பாலாறு இன்றைக்கி வறண்டுக்கு போய் கிடக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் போன ஆண்டு பெய்த மழையில் கொஞ்சம் ஒரு 10 நாள் பாலாற்றை தண்ணி போச்சு. மற்றபடி பாலாறில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது கிருஷ்ணகிரி. அப்போ கிருஷ்ணகிரி டேமில் வருடத்துக்கு 2 முறை தண்ணி நிரம்பி வீணாக போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கேருந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி அந்த பாலாறையும் அந்த டேமையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நபராக அவர் போற்றப்பட்டிருப்பார். பாலாத்தை தென்பண்ணி எண்ணிக்கிறேன்னு சொன்னார். பட் அது என்றைக்குமே இல்லை. அதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவும் இல்லை. பட் இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி 1000 அடி போர் போட தண்ணி கிடைக்குது, அந்த அளவுக்கு போச்சு. ஆனால் என்றைக்கும் இல்லை. அவர்
எம்பியை வந்து நாங்கள் இந்த 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் கூட வாணியம்படி பக்கம் பார்த்தே இல்லை அவரை சார். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் எந்த அளவிற்கு எம்பி செங்குட்டுவன் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக களத்திற்கே நம்மளுடைய செய்தியாளர் குழுவை அனுப்பி வைத்திருந்தோம். அங்கிருந்து கள நிலவரங்கள் நம்முடைய செய்தியாளர் தேவா அளிக்கிறது பார்க்கலாம். அதிக வெப்பமும் குறைந்த மழைப்பொழிவும் கொண்ட இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தோல் தொழிலுக்கு பெயர் பெற்றதுடன் பரவலாக பீடி சுற்றும் தொழிலும் இங்கு காணப்படுகிறது. இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் மக்களுக்கு என்னென்ன நற்பணிகளை செய்திருக்கிறார், அவர் மக்களை சந்தித்துள்ளாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுடன் மக்களை சந்தித்த போது எம்பி இருப்பதே நீங்கள் வந்து சொல்லித்தான் தெரிகிறது என்ற அடிப்படையில் தான் மக்களிடமிருந்து பரவலாக கருத்து எழும்புகிறது. அவர் சார்ந்திருக்கும் கட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதில் அவர் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக தொகுதிக்குள் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆங்காங்கே மின் கோபுர விளக்குகள், நிழற்குடைகள் அமைத்தது தவிர்த்து எந்த விதமான ஒரு மக்கள் நல பணிகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சாலை விரிவாக்கத்திற்கு இடங்கள் அளிக்கப்பட்டும் அந்த விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளவில்லை. அதே போன்று ரயில்வே திட்டங்களை மேற்கொள்ளவில்லை. தண்ணீர் பற்றாக்குறை பரவலாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியிலே நீராதார திட்டங்களை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக தோல் தொழில் இங்கு சிறந்து விளங்குகிறது. அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்திகரித்து நீர்நிலைகளில் விடுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையே இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துவதனுடைய அடிப்படையில் எம்பி செங்குட்டுவன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்களை பார்க்கலாம். எம்பிக்கு அளிக்கக்கூடிய அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை எந்த அளவிற்கு பயன்படுத்தி மக்கள் நல திட்டங்களை வர வேலூரில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் எம்பி செங்குட்டுவன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20ற்கு வெறும் 7 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் எம்பி செங்குட்டுவன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20ற்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். மக்கள் மத்தியில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவர் அளித்திருந்தாரோ அதில் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரு, என்னென்ன வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய விவரங்களை அடுத்ததாக பார்க்கலாம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனுடைய அடிப்படையில் வேலூர் எம்பி செங்குட்டுவன் எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்கள் 25ற்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். வாக்குறுதிகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25ற்கு வெறும் 5 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். தங்களுடைய தொகுதி எம்பி செங்குட்டுவன் எந்த அளவிற்கு செயல்பட்டிருக்கிறாரு, இந்த கேள்வியை மக்கள்கிட்ட முன்வைத்திருந்தோம். அதற்கு மக்கள் தங்களுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்திலுடைய பாராளுமன்ற உறுப்பினராக திரு செங்குட்டுவன் தேர்வு செய்யப்பட்டார். அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் அவர் தினகரன் கோஷ்டிக்கு திரும்ப அங்கே போய் திரும்ப தினகரன் கோஷ்டிக்கு வந்தார். இவங்க மாறி இவங்க பிரச்சனை தான் இருந்தாங்களே தவிர மக்கள் பிரச்சனை இவங்க எந்த விதத்துலையும் தலையிடலை. அவங்க வர்றதுனாவோ போகிறதுனாவோ அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக தான் அந்த பதவியை வச்சுட்டு இருக்கிறாங்க. வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரையும் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது எங்களுடைய கனிவான வேண்டுகோள். அதே போல் நான் ஒரு சில விஷயங்கள் கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆம்பூர் ரயில்வே நிலையத்தில் அந்த டிஸ்பிளே போர்டு வைக்க வேண்டும் என்று கோரிக்கையை நான் வைத்து வந்தேன். அதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. அதுபோல் ஒவ்வொரு கோரிக்கையும் அவர் இதுவரையும் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. விடுதலை பெற்றதிலிருந்து வேலூர் தொகுதிக்கு கிடைத்த எம்பிகளிலேயே மிக 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 மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்த ஒரே எம்பி இப்போ இருக்கிற எம்பி தான். எத்தனையோ எதிர்பார்ப்புகளில் கடுமையான போட்டியில் அவர் ஜெயிச்சிட்டு வந்தார். வேலூர் தொகுதியினுடைய மக்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கிறது. இவர் எம்எல் படிச்சிருக்கிறாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இவர் பாராளுமன்றத்தில் வாதத்தில் கலந்து கொண்டு இந்த தொகுதிக்கு பல்வேறு நன்மைகளை செய்வார் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அத்தனையும் பொய்யாக்கிய ஒரே ஒரு எம்பி இப்போது இருக்கிறவர் தான். மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை மக்கள் கருத்தாக வெளிப்பட்டிருந்ததை பார்த்தோம். தொடர்ந்து மக்கள் எவ்வளவு மதிப்பெண்களை வழங்கியிருக்கிறார் எம்பி செங்குட்டுவனுக்கு விவரங்களை பார்க்கலாம். வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவனுக்கு அந்த தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் எவ்வளவு மதிப்பெண்களை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய மக்கள் மதிப்பெண் 10ற்கு வெறும் 2 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். தன்னுடைய தொகுதி மக்கள் மத்தியில் செங்குட்டுவன் எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு வெறும் 2 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மொத்த மதிப்பெண்கள் 100க்கு அவர் எவ்வளவு வாங்கியிருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம்.
நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகள், அதே சமயத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இந்த இரண்டினுடைய அடிப்படையிலும் பல்வேறு காரணிகளுடைய பேஸில் அவர் ஒட்டுமொத்தமாக 100க்கு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய விவரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 100க்கு 30 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாரு வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவன். வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவன் ஒட்டுமொத்தமாக 100க்கு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் வெறும் 30 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எந்தெந்த காரணிகளுக்கு அவர் எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற முழு விவரப்பட்டியலை அடுத்ததாக பார்க்கலாம். வேலூர் தொகுதியினுடைய எம்பி பா செங்குட்டுவன் வருகை பதிவினுடைய அடிப்படையில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 7 மதிப்பெண்கள் மட்டுமே வாங்கியிருக்கிறாரு. தமிழகத்திற்காக ஒலித்த குரலுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15க்கு 3. நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 3. தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 3 மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கிறாரு. தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் அவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20க்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு. வாக்குறுதிகளை மக்களுக்கு எந்த அளவிற்கு அளித்திருந்தாரு, அதில் எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25க்கு 5 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக மக்கள் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 2 மதிப்பெண்களை மட்டுமே வழங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 100க்கு 30 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாரு வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவன். வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவனுக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அவருடைய செயல்பாடுகள்லாம் நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு, மக்களுடைய கருத்து அப்படிங்கிறது 2014 அவர் எங்ககிட்ட வாக்கு கேட்கும் பொழுது நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு சொல்லி ஒரு கோட்டையே கட்டியிருந்தார். வேலூர் கோட்டையை விட அது பெருசாக இருந்தது, ஆனால் அது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது அப்படின்னா, திரு வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல ஒன்லி லேடிக்கான ஒரு ஓட்டை தான் அவங்க அழிச்சிட்டாங்களோ, செங்குட்டுவனுக்கான ஓட்டா இல்லை அப்படிங்கிறங்காட்டி அவர் கண்டுக்காம விட்டுட்டாரோ? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது எப்படின்னா, எம்பிக்கள் யாருமே அவங்கவுங்களுக்கான ஓட்டுக்களை வாங்கி ஜெயிக்கிறதே இல்லை. எந்த எம்பி ஜெயிச்சிருந்தாலுமே ஒன்று கட்சிக்கான ஓட்டை தான் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு அமைப்பு சார்ந்து ஒரு பேனருக்கு கீழே தான் வாங்கியிருப்பாங்க. போன தடவை அந்த பேனர் ஒரு மெகா பேனராக, அது ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பேனராக இருந்தது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓட்டு வாங்கினாலும் அது கட்சிக்காகத்தான், மக்கள் மத்தியில் செல்வாக்க வாங்கினாலும் அது கட்சிக்காகத்தான். ஆமாம், கட்சிக்காகத்தான். ஆனால் இவர் ஏன் செயல்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி, அவரால் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் தான் கொடுக்க முடியும். ஒரு எம்பி என்பவரே அரசாங்கம் கிடையாது. அவரையே இதை நிறைவேற்றல. அதில் ஒருத்தர் சொல்கிறப்போ இந்த காவிரி விஷயத்தை நிறைவேற்றாதெல்லாம் சொன்னார். அது அரசாங்கமே இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிறப்போ ஒரு எம்பியை நோக்கி ஒரு திருவாளர் பொது தினத்தில் ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு. அதே சமயத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு, பாலாறு பிரச்சனை இங்கே ரொம்ப நாளா இருக்கு, அதான் ஒரு எம்பியாக எங்களுக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனை. எம்பி கிட்ட தானே சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம், அந்த மக்களுடைய ஆதங்கத்தை நான் ரெடிக்யூல் பண்ணேன், அது கரெக்டு தான். ஆனால் ஒரு எம்பிக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. எம்பி நாடாளுமன்றத்தில் குரல் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஈவன் ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தால் கூட குரல் கொடுக்கத்தான் முடியுமே ஒழிய, அது ப்ரையாரிட்டி பேசிஸில் அரசாங்கம் தான் நிறைவேற்ற முடியும். அழுத்தம் தான் எந்த எம்பியாக இருந்தாலுமே கொடுக்க முடியும், அது யாராக இருந்தாலும் சரிதான். இப்போ அவர் டிபேட்ஸை முன்னெடுக்கிறார் இல்லையா, அந்த டிபேட்ஸில் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதில் நீங்கள் கொடுத்துருந்த தவிர்த்து சில விஷயங்கள் சொல்கிறேன். மேலூர் மாவட்டத்தை சுற்றுலா தலமாக மேம்படுத்துவது, மத்திய தோல் ஆய்வு மையத்தை வேலூரில் தொடங்க வேண்டும், தோல் தொழிற்சாலைகளுக்கு ஏற்கனவே இருந்து வந்த சலுகைகள் தொடர வேண்டும், தீப்பெட்டி தொழிலுக்கான கச்சா பொருளுக்கு மானியமும் ஏற்றுமதிக்கு ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும், தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பாலாறு பெண்ணையாறுகளை இணைக்க வேண்டும், இப்படியா வேண்டும் வேண்டும் நிறைய சொல்றாரு. ஒரு எம்பியா இருக்கிறவர், அதுவும் ஆளுங்கட்சியில் அட்டாச்சாக இல்லாத ஒரு எம்பி, இந்த விவாதங்கள் தாண்டி இதை கவனத்துக்கு கொண்டு வர தாண்டி வேற என்ன அவர் செயல்பட முடியும், வேற எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒரு எம்பியா இருக்கிறவருடைய அளவுகோல் என்ன பொறுத்தளவில் அவர் செயல்பட்டிருக்காரா இல்லையாங்கிறதுக்கு நான் பார்க்குறது, எப்போதும் குரல் தாங்க கொடுக்க முடியும். ஆளுங்கட்சி எம்பியா இருந்தாலுமே அவ்வளோதாங்க செய்ய முடியும். அதுக்கப்புறம் அரசாங்கம் பார்த்து செஞ்சா தான் உண்டு எதுவுமே, சரியா? இதில் ஒரு எம்பி செயல்படக்கூடிய ஏரியாங்கிறது எது அப்படின்னா, தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கு பாருங்க, அதை ஒழுங்காக பயன்படுத்துறது தான். ஏன்னா அது அவருடைய ப்ரெராகேட்டிவில் வரக்கூடியது, அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் அவர் கை காசை எடுத்து செலவழிக்க போகிறதுல அதுக்கு தான் அரசாங்கம் கொடுக்குது, மத்திய அரசு கொடுக்குது.
ஆனால் அந்த நிதியே இவர் வந்து 100க்கு அதாவது 35% தான் செலவழிச்சிருக்காரு, 20க்கு 7 அவ்வளவுதான். அதுதான் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நான் மற்றதை கூட பெருசாக சொல்ல மாட்டேன். வாக்கு கேட்க போகும்பொழுது உங்களுக்கு நான் ஹைமாஸ் லைட் போட்டு தருவேன் அப்படின்னு அவர் சொல்லல, உங்களுக்கு பாலாறு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் சொன்னது எங்களுக்கு ஹைமாஸ் லைட் தான் போட்டு கொடுத்தாரு, பாலாறு பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொல்லியிருந்தா தீர்க்கலையே. அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம வந்து எம்பிக்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்க தான் எம்பிக்களாகவும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 6 ரிவர் வாட்டர் ப்ராப்ளத்தை வந்து எம்பி சால்வ் பண்ணிட முடியுமா? அப்படி கேட்டார்னா இவருடைய காமன் சென்ஸ் எந்த லெவலில் இருக்கும், இவருடைய இன்டெலெக்சுவல் குவாலிட்டி எப்படி இருக்கும்? இப்படிப்பட்டவங்க தான் ஓட்டும் கேட்க போறாங்க, இப்படிப்பட்டவங்க தான் நம்மளே எலெக்ட் பண்றோம். இப்படிப்பட்டவங்கள தான் அதிமுகவும் கூட எம்பிக்காக வேட்பாளராக அறிவித்திருக்கிறாங்க. அது இல்ல அதிமுகன்னு சொல்ல முடியாது, எல்லா எம்பிக்கள். இந்த தடவை ஒரு சேஃபான விஷயம் என்னன்னா, ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கல. நல்லவேளை இப்போ ஜெயிச்சிருந்தா அவங்களும் இது மாதிரியான அவங்க தொகுதி சார்ந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பாங்க, இந்த விவாதத்துக்குள்ளே வந்திருக்கும். இந்த தடவை 39க்கும் 37 அதிமுக இருக்கிறதுனால அதிமுகனே சொல்லிக்கிட்டே போகிறோம். ஏன்னா திமுக எங்கேயுமே இல்லை, அதனால நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் 2009 அதுக்கு முந்தின தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவுடைய எம்பிக்கள் இல்லை வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னு பார்த்தா இதை காட்டிலும் ரொம்ப ஃபன்னியாக வியப்புக்குரியதா வினோதமாலாம் இருக்கும். எல்லாரும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப கொடுமை. இதில் வந்து ஒரு எம்பிட்டேருந்து அதிகபட்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்ன, தொகுதி மேம்பாட்டு நிதியை சின்சியராக ஒரு தொகுதி மேம்பாட்டுனா அட்லீஸ்ட் 80% செலவழிச்சு, அதுலயுமே ஒரு தவறு இருக்கிறதாக தான். அதுதான் வந்து எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. அது மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது தொகுதிக்கு வராமல் போனது, அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த வாக்குறுதி நிறைவேற்ற எதுவும் அவர் கையில் கிடையாது. அவரால் வாக்குறுதி கொடுக்க முடியும், வாக்குறுதிக்கான குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய முடியும். நிறைவேற்றம் என்பது அரசு கையில் இருக்கு, அது வந்து எம்பி கையில் இல்லை. ஆனால் இவருடைய எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இவர் நினைச்சால் முடியக்கூடிய விஷயம்னு, அது வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்களுக்காக சிறப்பாக பயன்படுத்துவது ஒன்று. இரண்டாவது தொகுதிக்கு அப்பப்போ வந்து குறைகளை கேட்டறிவது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேசி எவ்வளவு இம்மிடியட்டாக சால்வ் பண்ண முடியுமோ அதுக்கு உறுதுணையாக இருப்பது. இது எதையுமே அவர் செய்யலை. அதை வந்து மக்கள் எதிர்வரக்கூடிய பல நாட்களில் அவங்க அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. திரு வெங்கடேஷ், மக்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களால எம்பி தேர்தலில் போட்டியிடக்கூடியவங்க கோரிக்கைகளை நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும், ஆனால் அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னா அதை ஒரு சாதாரண திருவாளர் பொதுஜனம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நீங்கள் இந்த ஃபோக்கஸ் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ஃபோக்கஸே வேறங்க. நீங்கள் வந்து இப்போ நாம் பேசக்கூடிய எல்லா பிரச்சனையும் மக்கள் தெரிவிக்கக்கூடிய ஆதங்கங்களில் தவறில்லை. அது எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலோ ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ வேறு விதமான ஒரு அடித்தளத்திலேருந்து ஒரு பிரச்சாரம் நடக்கும். அன்னைக்கு நடந்த பிரச்சாரம் வந்து முற்றிலும் முழுசும் அது வந்து நீங்கள் பாஜக மோடி வேணுமா இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜெயலலிதா அவர்கள் வேணுமா, அவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு போகிறார்களா? அப்போது அந்த மிக தெளிவான ஒரு பிரிவு வந்து மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது. அன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு இதில் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் வேலூர் மக்கள் கேட்குற மாதிரி நீங்கள் பாலாறு கொண்டு வாங்க இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை அவர் உள்ளூரில் போய் பேசும்போது சொல்லியிருப்பாரே தவிர, ஆனால் மக்களுடைய வாக்களிக்க போகும்போது தெரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான். அதாவது தேசிய அளவில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் போய் நிற்க போகிறாரா அல்லது பாஜக நிறுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து நிற்க போகிறாரா, இதுதான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய. எப்பவுமே இப்போ நீங்கள் முன்னாடி நடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிகளில் நடந்தாலும் சரி, நீங்கள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி போது நடந்தாலும் சரி, தில்லியில் யார் போய் உட்கார போகிறா அதுக்கான தேர்தல். அது மக்கள் வந்து மிக தெளிவாக சட்டமன்றத்துக்கு வாக்களிக்கும் போது ஒரு விதமாக வாக்களிப்பார்கள், நாடாளுமன்றத்துக்கு ஒரு விதமாக வாக்களிப்பார்கள். அப்போது நாடாளுமன்ற பிரச்சனைகள் நாடாளுமன்றத்துக்கான தேர்தலுக்கான விஷயம் வரும்போது அன்னைக்கு அங்கே தனிநபரும் அங்கே இருக்கக்கூடிய கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணிகளும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களும் தான் எடுபடுமே தவிர, நீங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய வசதிகளையோ வாய்ப்புகளையோ இதையெல்லாம் நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த இடத்துல தேர்தல் நடைபெறாது. உள்ளாட்சி தேர்தல் அப்படி நடைபெறும், சட்டமன்ற தேர்தல் அப்படி நடைபெறும், ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படி நடைபெறாது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இவர்கள் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் எல்லாம் ஒருவேளை அவங்களால அது தெரியாமையே நாங்க வந்து இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டாங்களோ?
இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்க அதனால தான் நான் உங்களுடைய காமன் சென்ஸே டவுட் பண்றேன். இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பொதுவாக நீங்கள் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும், நாம் இந்த தொகுதியில் மீண்டும் ஒரு முறை போட்டியிடுவோம், அடுத்து நமக்கு ஒரு நீண்ட ஒரு பொலிட்டிக்கல் இன்னிங்ஸ் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக அந்த இடத்துல போய் வேலை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் நாளைக்கு சொந்த காசை போட்டாவது அவங்க வந்து தொகுதியில் வேலைகள் செய்வாங்க. என்னென்னா அந்த இன்னிங்ஸை வந்து அடுத்த இன்னும் ஒரு 2 தரம் 3 தரம் கூட அவங்களால போய் நிற்க முடியும்னு தெரியும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அடுத்த தரம் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காது என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் இந்த அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்பி ஆகப்பட்டவர் அந்த ஒரு சொந்த ஒரு ரிஸ்கை கூட அவர் எடுக்கல அப்படின்னா அதிமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு செங்குட்டுவனுக்கு அடுத்த தடவை நமக்கு இங்கே அதிமுக வாய்ப்பு இல்லை, அதனால நம்ம செய்ய வேண்டாம்னு 4 வருஷம் என்னன்னா அவர் எப்படி நினைச்சிருப்பாரு. நான் எப்படி சொல்றேன்னு, அன்னைக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஜெயலலிதா அம்மாவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு அந்த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு. அவங்க பார்த்து செய்வாங்க, நாம கீழே இருந்து ஒரு தொண்டனா வேலை பார்ப்போம் அப்படின்னு தான் அவர் நினைச்சிருப்பார். உண்மையிலேயே நீங்க அதிமுக இருக்கக்கூடிய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எல்லா முடிவுகளையும் மேலே இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுப்பார்கள், செயல்படுத்துவார்கள், நாம் கீழே இருக்கக்கூடிய அணிலாக மட்டுமே இருந்தால் போதும் என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும். அவர்களுக்கு எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க, நம்ம எம்பியா போயிட்டு வந்தா மட்டும் அவங்களுடைய சொல்றதுக்கு நம்ம என்ன செஞ்சா போறோம்னு நினைக்கிறாங்களே தவிர நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆளுமையை அவர்கள் வளர்த்துக் கொள்வதே இல்லை. நீங்க எந்த எம்பியும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு அளவுல பேச்சு திறமையோ, தனிப்பட்ட ஒரு அளவுல செயல்பாட்டு திறமையோ, தனிப்பட்ட அளவுல தங்களுக்கு என்ற ஒரு பெரிய புகழையோ ஒரு அங்கீகாரத்தையோ எல்லாம் அவர்கள் தேடுவதே கிடையாது. இது வந்து அதிமுகவில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்த்திருக்கோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இதைத்தான் பார்க்கிறோம். அதே மாதிரியான ஒரு கிளியரான ஒரு பேட்டர்னுக்குள்ள தான் திரு செங்குட்டுவன் அவர்களும் அடங்கி இருக்கிறார். அதனால அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, எதுவாக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழிகாட்டுவார்கள், அதை நடத்தி தருவார்கள். அந்த தொகுதி மக்களுக்கான விஷயங்களை நடைபெறும் போது அது நிச்சயமாக அந்த புகழ் மட்டுமே வந்து அதிமுகவுக்கும் அதன் தலைமைக்கும் போய் சேரும். நாம அந்த எந்த வகையிலும் அதுக்கான ஒரு புகழை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த புகழ் மட்டும் கிடையாது, இப்ப வரக்கூடிய அந்த வசவுகளும் அதிமுகவுக்கு போகும். சூழ்நிலை மாறி போச்சு. சூழ்நிலை மாறி போனதுனால இன்னைக்கு வசவுகளும் அதிமுகவுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அதை மக்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க, எம்பிக்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க, கட்சி தலைமை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சியை சேர்ந்த யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை கட்சி சார்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அதிமுகவிலிருந்து யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது எம்பியா இருக்கக்கூடிய திரு செங்குட்டுவனுக்கு அங்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அடுத்ததாக முன்னாள் அமைச்சராக இருந்த திரு விஜய் அவர்களுக்கு அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல அதிமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய திரு அப்பு அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வேலூர் மக்களவை தொகுதியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய சார்பில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, தற்போதைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்துக்கு அங்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்து யாருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா, முன்னாள் எம்எல்ஏவான திரு ஞானசேகரனுக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாஜக சார்பில் அங்கே யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, திரு ஏசி சண்முகம் கடந்த தேர்தலிலும் போட்டிட்டு இருந்தார், அவருக்கு மறுபடியும் பாஜக சார்பில் அங்கே வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாஜகவினுடைய மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்தியாயனிக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. திரு கோலாகிருஷ்ணன், தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு செங்குட்டுவன் அங்கே இருக்கக்கூடிய மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து கட்சி சார்ந்து இந்த அணியில் இருக்கிறாரா அந்த அணியில் இருக்கிறாரா எந்த அணியில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்கே அங்கே அவர் குழப்பமாக இருக்கிறார், அவர் எப்படி எங்களை பார்த்துக்குவார அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அப்படி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய சூழலில் அதிமுகவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டணி பல விஷயத்தை டிசைட் பண்ணும். முதல்ல இப்போ வேலூருங்கிறது அதிமுக தான் போட்டியிடுங்கிற ஒரு முன்முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இடையில ஒரு அலையன்ஸ் உருவானால் சென்ற முறை நின்றது போல ஏசி சண்முகம் அவர்களுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்படும். உங்களுடைய கணக்குப்படி அந்த கூட்டணிக்குள்ள பாமக வந்ததுன்னா பாமகவுக்கான அவங்களுக்கும் இருக்கலாம், அதுக்கும் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை, சண்முகம் அவர் தன்னுடைய சொந்த செல்வாக்கின் மூலமாக, ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி ரொம்ப வலுவான கட்சியே கிடையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை 3,24,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்படிங்கிறப்போ இன்னொன்று இவருக்கு பெயரும் ரொம்ப மோசமான ரொம்ப ஒரு டேமேஜாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஏசி சண்முகத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, தொகுதியில் அத்தனை பேர் தெரிந்த ஒரு பிரமுகர், இப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த முக்கியமான கட்சியில் தீர்மானிக்கும் சக்தியாக சில பேர் இருப்பாங்க.
அதே போல் இங்கே அதிமுக பொறுத்தளவில் வீரமணிக்கு, அமைச்சர் வீரமணிக்கு ஒரு பெரிய க்ளவுட் உண்டு. அநேகமாக இது அதிமுகவுக்கு வேணுமா, இல்லாட்டி பிஜேபிக்கோ இல்லாட்டி கூட்டணி கட்சிக்கு போகணுமா, அப்படி அதிமுகவுக்கு போனால் யார் வர வேண்டும் இங்கே வந்து வேட்பாளர், இதெல்லாம் வந்து அநேகமாக தீர்மானிக்கும் சக்தியாக ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபோர்ஸாக வீரமணி அவர்கள் இருப்பார். அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாள் அமைச்சர் விஜய். ஆக்சுவலாக அதிமுகவுக்குள்ளே பல குழுக்கள் உண்டு, பல ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. விஜய்க்கும் வீரமணிக்கும் ஆகாது. அதையும் நான் இங்கே கோட் பண்ணுறேன். இப்போ வந்து வீரமணி தீவிரமாக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணார்னா அநேகமாக விஜய்க்கு வாய்ப்பு இருக்காது. அதே சமயத்தில் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிலோஃபர் கஃபுலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே எதுவாக இருந்தாலும் வீரமணிக்கு கீழே தான் இருக்கும். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணால் அது வீரமணியை அனுமதித்து அதன் மூலமாக நடக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதுக்கு அதை ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்லை வரைக்கும் அனுமதிப்பாங்க. இன்றைக்கி வந்து வீரமணி இன்றைக்கி அதிமுகவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2-3 பேரில் வீரமணி ஒருத்தர், தங்கமணி, வீரமணி, இந்த 2 மணிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ வீரமணிக்கு ஒரு பெரிய க்ளவுட் இருக்கும். அதே போல் டிஎம்கேன்னு எடுத்தால் துரைமுருகனுக்கு ஒரு க்ளவுட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி துரைமுருகன் மகனுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான திரு வெங்கடேஷ், டிஎம்கேவை பொறுத்த அதிமுகவை பற்றி பேசிருக்கோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுடைய மகனுக்கு அங்கு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது காங்கிரஸ் ஏற்கனவே அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க, அல்லது ஒருவேளை திமுகவினுடைய கூட்டணியில் பாமக போறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்தாக வச்சு பார்க்கும் பொழுது அது அவங்க பாமக கொடுக்கறதுக்கான இல்லை, பாமக இன்னும் வெளிப்படையாக அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க அப்படின்னு இன்னும் கூட்டணிக்குள்ளே வரல. நான் என்னுடைய ரீடிங் என்னென்னா, அது வந்து ஏற்கனவே 2 முறை வந்து இஸ்லாமியர்கள் வென்ற ஒரு தொகுதி. அது ஒரு அந்த முஸ்லீம் தொகுதியாகவே அதை நீங்கள் வந்து பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் நீங்கள் வந்து அதை நீங்கள் திமுகவுடைய கூட்டணியில் ஏதேனும் ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு அல்லது இஸ்லாமிய தோழமை கட்சிக்கு வந்து அதை வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது காங்கிரஸுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த 2 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நேரடியாக திமுக களத்தில் இறங்கும் நான் நினைக்கல. ஒன்று காங்கிரஸுக்கு கொடுத்துரும், இல்லைன்னா வந்து அந்த IUMLக்கு கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்பொழுது நீங்கள் காங்கிரஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பூர் ராஜசேகரன் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இவரை சொல்லியிருக்கீங்க, ஞானசேகரனை சொல்லியிருக்கீங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் அமமுகவில் இருக்கார், பட் ஆனால் முன்னாள் இருந்தவர் அங்கே இதில் தான் இருந்தார். ஸோ அப்போது நீங்கள் என்னுடைய ரீடிங் என்னென்னா, காங்கிரஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது ஒரு 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 முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இஸ்லாமியருக்கு ஏதாவது ஒருத்தருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது 2 தான் அந்த ஊரில் ஏன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக நான் பார்க்கணும். ஆனால் வேலூரினுடைய வாக்கு வங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்க்கும் பொழுது அங்கே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, மற்ற மக்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பாஜகவுடைய சார்பில் போட்டிட்ட ஏசி சண்முகத்துக்கு அங்கே வாக்கு இருக்கு. இல்லை, ஏசி சண்முகத்துடைய வாக்கு சொந்த வாக்கு சார். எனக்கு தெரிஞ்சு அவருடைய கட்சி சார்ந்த வாக்குகள் சிலது இருக்கலாம், நான் அதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவருடைய சொந்த செல்வாக்கு ஒன்று இருக்கிறது. அந்த சொந்த செல்வாக்கில் தான் நீங்கள் அவர் 3,25,000 வாக்கெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ திருப்பியும் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சதுன்னா திருப்பியும் வந்து அவர் வந்து தன்னுடைய ஒரு தொகுதியாக அதை மாற்றிக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் என்னன்னா அந்த இடத்துல எப்படிப்பட்ட கூட்டணி அமையப் போகிறது என்பதைத்தான் நாம் திருப்பி பார்க்கணும். இது வந்து நீங்கள் திருப்பியும் அதிமுக, பாஜக, பிஎம்கே அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் நம்ம கண்ணெதிரில் தெரியல. ஆனால் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, திமுக காங்கிரஸ் என்பது வலுவாக அங்கே உருவாகி இருக்கிறது, தமிழகத்தை ஃபுல்லாக உருவாகி இருக்குது. அது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக பளிச்சுன்னு தெரியுது. இப்போ இந்த கூட்டணியிலேருந்து ஒரு கேண்டிடேட் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி துரைமுருகன் அவருடைய சன்னாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியருடைய ஒரு வாக்கு அங்கேருந்து ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பொருத்தமான நபர்களாக இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய ட்ரெண்டை பார்க்கும்போது நமக்கு மிக தெளிவாக தெரியுது. இன்னொரு அம்சம் என்னென்னா, இதில் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னென்னா, இந்த டிடிவி தினகரனுடைய கட்சி என்ன விதமான ஒரு ஸ்டாண்ட் அங்கே எடுக்க போகுது, யார் கேண்டிடேட்டாக போட போகுது. அப்படி ஒரு கேண்டிடேட் தனியாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ தூரம் நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்லிருக்கீங்க அந்த இடத்துல ஞானசேகரனை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறீங்க அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன, ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கே இருந்தவர், வேலூரில் இருந்தவர், அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு உண்டு. இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் செங்குட்டுவனும் கூட டிடிவி தினகரனுடைய பக்கம் போயிட்டு அதுக்கப்புறமாக இந்த பக்கம் வந்தவர். ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் வாக்குகள் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ என்னுடைய ஒரே ஒரு யோசனை. இது ஒரு மும்முனை போட்டியாக அந்த இடத்துல இருந்துச்சுன்னா சிக்கல் கிடையாது. அது ஒரு 4 முனை போட்டியாக அல்லது வந்து இன்னும் பல சின்ன சின்ன பிரிவுகளாக மாறி போச்சுன்னா
அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இப்போ 3 லட்சம் வாக்கு 3,50,000 வாக்கெல்லாம் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அமமுகவுக்கு அமமுகவினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுகிறது. வேலூர் போன்ற வட மாவட்டங்கள்ல அவருக்கான செல்வாக்கு அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல சார், நீங்க யார் கேண்டிடேட்டா போட போறாங்கன்றது விஷயம். நீங்க 2 அம்சம் இருக்கு. நீங்க கேண்டிடேட் முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க கேண்டிடேட் வந்து எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மேட்டர் கிடையாது, அது கட்சி சார்ந்து தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா. இப்போ நீங்க எப்படி சொல்ல வரேன், நீங்க கேண்டிடேட் வந்து போட்டுட்டு அவர் யாருக்கு ஆதரிக்கிறார். இப்போ நீங்க நேஷனல் லெவல்ல 2 பேர் தான் சார். ஒன்னு திரு மோடி அவர்கள் இல்லது திரு ராகுல் அவர்கள். இவங்க 2 பேர் தான் நிக்க போறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு சார்ந்து அமையக்கூடிய கூட்டணிகள் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னும் தமிழகத்தில் மிக தெளிவாக உருவாகலை. ஒன்று தான் உருவாகிருக்கு. நீங்கள் திரு ராகுல் அவரை பின்பற்றி இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகி இருக்கிறது. அவர்களுக்குள்ள இன்னும் யாரெல்லாம் போய் சேர போறாங்க, அந்த அணியில் இருக்க போறாங்கன்னு இன்னும் தெளிவு வரல. எதிரில் அவங்களுக்கு எதிராக உருவாகக்கூடிய அணியில் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு இன்னும் தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த திருவாரூரில் தெரிஞ்சிருக்கும். திருவாரூர் நடக்காமையே போச்சு. அதனால நமக்கு வந்து அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அணின்னு ஒன்று எப்படி உருவாக போகுதுன்னே தெரியல. இன்னும் 3 மாதம் வேற இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே என்னுடைய ரீடிங் வந்து இது மிக தெளிவாக ஒரு காங்கிரஸ் திரு வெங்கடேசன் சொல்றது கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கிறதோ அது சார்ந்துதான் வேலூர் தொகுதியை கணிக்கவே முடியும். நீங்க யாருக்கு கேட்க போறீங்க வாக்கு? நீங்க மோடிக்கு கேட்க போறீங்களா, திரு ராகுலுக்கு கேட்க போறீங்களா? கண்டிப்பாக யாருக்கு இருக்கிறது அந்த கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி அமையுது அப்படிங்கறத பொறுத்து தான் வேலூர் தொகுதி வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தாக எடுத்துக்கிறேன். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியில் வேலூர் தொகுதி மற்றும் வேலூர் தொகுதியினுடைய எம்பி செங்குட்டுவனுக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை பார்த்தோம். இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.